ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு, எந்த பத்திரிகை அலுவலகம் வேணாலும் இருக்கட்டும், அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்குதுன்னா 2 கம்பெனி ஏஆரை நிறுத்தி நீங்கள் ஒரு பையன் இந்த பக்கம் பேரிகேடை போட்டு அந்த பக்கம் பேரிகேடை போட்டு ஒருத்தர் என்ட்ரி ஆகாமல் தடுக்கிறது தானே ஒரு எஸ்பியோட வேலை. அந்த 3 பேர் உயிர் போவதற்கு முழுமையான காரணம் திரு அன்பு ஐபிஎஸ். 6:30 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் ஒரு 3 உசுறு போச்சே, நீலாம் என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸரு நான் கேட்குறேன். இப்படிப்பட்ட அன்பு இன்று எஸ்பியிலிருந்து டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று இன்று ஐஜியாக சிபிசிஐடியில் தலைவராக இன்று சிபிசிஐடியில் அமர்ந்திருக்கு. இந்த சிபிசிஐடி தான் நம்ம வீட்டில் நடந்த தாக்குதலை இப்போது விசாரித்து கொண்டிருக்கு. இப்போ எந்த லட்சத்தில் இந்த விசாரணை நடக்கும்? என்னன்னா இது எல்லாவற்றையும் ஆப்ரேட் செய்வது சேகர் பாபு. சேகர் பாபு மற்றும் செல்வ பெருந்தகை ஆகிய இருவரையும் இணைக்கும் புள்ளி ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை. ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதர் இருந்த வரை சென்னையில் அவரை மீறி யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. அதான் உண்மை. வட சென்னை, தமிழ்நாடு முழுக்க சேகர் பாபுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் பகை இல்லை. அப்புறம் தொழில் பங்குதாரர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லும்போது இவர்கள் இருவரும் இணைய மாட்டார்களா? அந்த இல்லைன்னா குளத்தூர் தண்டராஜ் எதுக்கு ஃபோனில் சொல்கிறாரு சேகர் பாபு பேரை? இந்த மகளிர் எல்லாம் பெண்களுக்கு இப்படி பேசுகிறாங்க, தொடப்பத்தூர் கூட்டு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு எக்மோர் கோர்ட்டு பக்கத்துலேயே காரை போட்டு உட்காந்துருந்தார் சேகர் பாபு. இதெல்லாம் என்ன மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சொன்னாங்களா? ஒரு சங்கரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தொடப்பத்தை எடுத்துகிட்டு பெண்களை போக சொல்லுங்கன்னு. இந்த அருண், செல்வ பெருந்தகை, சேகர் பாபுலாம் எந்த புள்ளியில் இணையறாங்கன்றது தெரியுதா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டால் அருணே ஜெயிலுக்கு போவார். திருவேங்கடத்துக்கு இதில் முக்கிய ரோலை யார் ப்ளே பண்ணால் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற விஷயம் திருவேங்கடத்துக்கு தான் தெரியும். இது நான் சிறையில் தெரிந்து கொண்ட விவகாரம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தாதாவாக சேகர் பாபு வலம் வந்து கொண்டிருக்கார். இப்போ நான் இப்போது வட சென்னையிலையோ திருவிக நகர்லையோ நாம் குடியிருந்தால் மலத்தை வீசியிருக்க மாட்டார்கள். புரியுதா? மொத்தமாக முடிச்சு விடலாம். ஆம்ஸ்ட்ராங் பண்ணும்போது நம்மளை பண்ண முடியுதா? ஸோ இதை பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், பயந்துருவாங்க என்பது தான் இதன் பின்னணி. இதை மக்கள் நாட்டில் காவல்துறை எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி தேசிய அளவில் நம்ம வீட்டில் நடந்த அந்த தாக்குதல் செய்தியாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டப்பேரவையில் பேசப்பட்டது 15 நிமிடம் பேசினார் திரு பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல இல்லையோ? ஜனவரி 2007 அப்போது அந்த இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அந்த சம்பவங்கள் தெரியாது அப்படின்றதுனால சொல்கிறேன். அப்போது திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையின் முடிசூடா மன்னர் திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவி ஒன்று கொடுத்து வச்சுருந்தாங்க. தென்மண்டல அமைப்பு செயலாளர். அவர் போனோடனே அந்த பதவியை தூக்கிட்டாங்க. அண்ட் அப்போது முடிசூடா மன்னர் அவர் தான் மதுரையில். அப்போது மாறன் சகோதரர்களும், மாறன் அமைச்சராக இருக்கார், தொலைத்தொடர்பு அமைச்சராக இருக்கார் தயாநிதி மாறன். அவங்க நடத்தக்கூடிய தினகரன் நாளிதழில் சர்வே வெளியிடுகிறார்கள். யார் திமுகவில் அடுத்த தலைமை பதவிக்கு வரணும், சம்திங் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அடுத்து யார் திமுகவில் பாப்புலராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று வெளியிடுகிறார்கள். அந்த சர்வே வெளியிடும்போது அந்த சர்வேல என்ன பண்ணுறாங்க, கடைசி பேரில் அழகிரி போட்டுறாங்க. போட்ட உடனே தாகிருஷ்ணன் பேசுனதுக்கே தூக்கி போட்டு கொன்னவங்க விடுவாங்களா? ஸோ வரிசையாக அங்கே தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதல் காலை 8 மணி முதல் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தாக்குதல்னால் எப்படின்னா, எடுத்தோடனே தாக்குதல் இல்லை. ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க. அழகிரி இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, 20 பேர் 30 பேர் அந்த தினகரன் அலுவலகத்தின் வாசலை போட்டு ஒரு 50 தினகரன் பேப்பரை போட்டு கொளுத்திட்டு போயிடுவாங்க. போன உடனே என்ன அண்ணன் வெறும் பேப்பரை கொளுத்திட்டு போனீங்கன்னு காண்டா இருக்காருன்னு சொன்னோன்னா அடுத்த டீம் வரும். இப்படி காலை 7 மணி முதல் நடந்து கொண்டு இருக்கு. அப்போது மதுரையோட எஸ்பி திரு அன்பு ஒரு பத்திரிகை அலுவலகத்தை, எந்த பத்திரிகை அலுவலகம் வேணாலும் இருக்கட்டும், அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்குதுன்னா 2 கம்பெனி ஏஆரை நிறுத்தி நீங்கள் ஒரு பையன் இந்த பக்கம் பேரிகேடை போட்டு அந்த பக்கம் பேரிகேடை போட்டு ஒருத்தர் என்ட்ரி ஆகாமல் தடுக்கிறது தானே ஒரு எஸ்பியோட வேலை. அந்த 3 பேர் உயிர் போவதற்கு முழுமையான காரணம் திரு அன்பு ஐபிஎஸ். அந்த காலையில் அந்த எவிடன்ஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற எவிடன்ஸு காலையில் 8 மணிக்கு ரோல் கால், ஒத்தக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் ரோல் கால் நடந்து கொண்டு இருக்கும்போது தினகரன் ஒத்தக்கடை பஜாரில் தினகரன் அலுவலகத்தை எரிக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வருகிறது. உடனடியாக 8:30 மணிக்கெல்லாம் தினகரன் ஆஃபீஸ் வாசலுக்கு போலீஸ் போயிடுது. இங்கே நல்லா கவனிக்கணும். தினகரன் ஆஃபீஸ் வாசலுக்கு போலீஸ் போன உடனே அப்போது மதுரை மேயராக இருந்த தேன்மொழி என்பவர் ஒரு வாகனத்தில் 9 மணிக்கு தேன்மொழி என்பவர் ஒரு வாகனத்தில்
தினகரன் அவங்க ஆதரவாளர்களோடு வந்து தினகரன் பேப்பர் எல்லாம் கொஞ்சம் நேரம் கொளுத்தி போட்டுட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்து வந்து ராஜாராம் என்ற ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி சம்பவம் நடக்கிற அந்த இடத்துக்கு போய் அவர் கொஞ்சம் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார். திருப்பி ஒரு குரூப் வந்து கொளுத்துது. இதுக்குள்ளே பக்கத்து ஸ்டேஷன் இதெல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. டிஎஸ்பி வந்து 2 சைடு வாகனங்களை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். இது வந்து காலையில் 10 மணிக்கு நடக்குது. காலையில் 10 மணிக்கு டாடா சுமோ, ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் திமுக இளைஞரணி செயலாளர் சரவணன் என்பவர் 50 பேரை அழைத்து கொண்டு தினகரன் நிர்வாகத்துக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி கொண்டு அங்கே வந்து அந்த போராட்டம் நடக்குது. இப்போவும் அன்பு ஸ்பாட்டுக்கு போகல. இதற்கு பிறகு வந்து 11 மணிக்கு அங்கே வர்றவங்களெல்லாம் அவங்க எல்லாம் இதெல்லாம் போட்டு அடிச்சுக்கிடுச்சுலாம் உடைக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் நடந்துச்சுல்ல, எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே சரி ரைட் உட்காந்து கொஞ்சம் ஓரமாக போராட்டம் நடத்திங்க ரொம்ப போகணும். அதே மாதிரி நடக்குதுங்க. அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வரட்டி விட்றாங்க. அடுத்த டீம் வருது. இவங்க அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. கேட்டை ஏறி குதிச்சு மொல்லமாக சவாசமாக நடந்து போவாங்க. டிஎஸ்பி கூட நடந்து போவாங்க. கண்ணாடியில் அடித்து உடைக்கிறது கூட நடந்து போவாங்க. கூட நடந்து போய் உள்ளே போட்டு தினகரன் உள்ளே பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எரித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 11:45 போல் தான் அன்பு ஸ்பாட்டுக்கு போகிறார். அன்பு ஸ்பாட்டுக்கு போன உடனே தான் 2 பேர் உயிருக்கு போராடிய நிலையில் 2 பேரை தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொருத்தன் செக்யூரிட்டி. 3 உயிர்கள் அன்று பலியாகின. இந்த ஒரு எஸ்பி இந்த மாதிரி லேண்ட் ஆர்டர் இஷ்யூ எது வேணாலும் இருக்கட்டும், எங்கே பிரச்சனை வேணாலும் நடக்கட்டும். ஒரு லேண்ட் ஆர்டர் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குது, தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஏரியாவை செக்யூர் பண்ணணுமா வேணாமா ஒரு எஸ்பி? அங்கே எவிடன்ஸ் நடக்குது. இந்த வரிசையாக டீம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இதில் அடிஷ்னல் எஸ்பியாக ராமகிருஷ்ணன் என்பவர் ஒரு செல்வராஜ் என்ற ஒரு அடிஷ்னல் எஸ்பி இருக்கிறார். அந்த செல்வராஜ் கூட ஒரு 20 பேரோட அந்த இடத்துக்கு வர்றாரு. கோர்ட் எவிடன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு பிறகு எனக்கு உயர்நீதிமன்றத்தில் வேலை இருந்ததால் நான் உயர்நீதிமன்றம் அந்த ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு உயர்நீதிமன்றம் சென்று விட்டேன்னு சொல்கிறாருன்னா, ஒரு அடிஷ்னல் எஸ்பி கலாட்டா நடந்துகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சு எஸ்பியோட உத்தரவு இல்லாமல் உயர்நீதிமன்றத்துக்கு போவாரா? எதுக்கு போகிறேன்னு உயர்நீதிமன்றத்துக்கு ஃபஸ்ட்டு அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அன்பு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எவிடன்ஸில் நான் ஒரு அடிஷ்னல் எஸ்பியை ஹைகோர்ட்டுக்கு போகணுன்னு நான் சொல்லலைன்ட்டு எவிடன்ஸ் கொடுத்துட்டு இவர் தப்பிச்சிட்டேன். ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட உத்தரவு இல்லாமல் டீமை கூட்டிகிட்டு ஏடிஎஸ்பி நகர்வாரப்போ அந்த இடத்த விட்டு இது நடக்குமா போலீஸில்? இப்போ நமது வீட்டில் அந்த கலவரம் நடந்துச்சு, கண்ட்ரோல் ரூமுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். 3 மணி நேரம் அந்த கலாட்டா பண்ணவங்க இந்த திருமணையில் உட்காந்துட்டு நகரவே இல்லை. ரெட்பிக்ஸ் டீம்லாம் போனப்போ அவங்கள அடிக்கிறதுக்கு போனாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள அடித்து விரட்டாமல் அதே இடத்துல அவங்கள அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அருண் உத்தரவு இல்லாமல் அவருக்கு செய்வாரா? கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போயிடுச்சு. இன்னும் ஒரு 25 பேர் இருந்தாங்க. ஒரு 10 போலீஸை கூப்பிட்டு 4 சாத்தியிருந்தா எஞ்சி போயிருப்பாங்க இல்லையா? அதுதானே போலீஸோட வேலை. அனுமதி இல்லாமல் பண்ணி வீட்டை புந்து உடச்சது இல்லாமல் நீங்கள் இன்னும் இங்கே உட்காந்து தர்ணா பண்ணிகிட்டு இருக்கிற இதை பண்ணணும். ஆனால் என்ன பண்ணாங்க? அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இதே தான் அங்கேயும் நடக்குது. ஏன்னா அழகிரியோட ஆட்கள் வந்து இங்கே இந்த கலாட்டா பண்ணுறாங்கன்ற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் மதுரையில் எஸ்பியாக இருக்க மாட்டேன். அது மட்டும்தானே காரணமாக இருக்க முடியும். மட்டும்தான் காரணமாக இருக்க முடியுமா? அன்பு அவர்கள் வந்து 11:30 மணிக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் அவராக வந்திருக்க மாட்டார். சென்னையில் எந்த ப்ரெஷர் போயிடும். ஆமாம், அப்போதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அதிகாரிகள் இருந்தார். ஓரளவுக்கு நல்ல அதிகாரிகள். என்ன இவ்வளோ தூரம் டிவியில் வர ஆரம்பிச்சு. இன்னொன்று அதுவும் ஒரு பெரிய மீடியா கம்பெனியில்ப்பா, சன் குரூப்புப்பா. ஒரு சிஎம் சொல்லிருக்க மாட்டார். ஆமாம், அட்டிக்கிறாங்க ஃபோனு, மாறன் அட்டிக்கிறாரு ஃபோனு. அப்போ தான் இங்கே கட்டும் கோபம் வந்து புரியலான்ற முடிவுக்குலாம் வந்தது. அட்டிக்கிறாங்க. எம்ப்ளாயி உள்ள ஆஃபீஸில் பூந்து அடிச்சுட்டு இருக்கான், போலீஸ் வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரெஷர் போடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சரி சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு எல்லாம் 3 பேர் செத்துட்டாங்கன்ற விவரம்லாம் 1 மணிக்கு தெரிஞ்சிருச்சு. தம்பி சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. மாலை 6 மணி வரை இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடல. 6:30 வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. மாலை 6:30 மணிக்கு யாருக்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்க. யார்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்கணும்? தினகரன் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கணும். தினகரன் ஆஃபீஸோட அங்கே இருக்க எடிட்டரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் கம்ப்ளைண்ட்டை ஏன் எடுக்கலைன்னா, அவர் கம்ப்ளைண்ட் இந்த சம்பவத்துக்காரனா அழகிரின்னு கொடுக்குறாரு. அழகிரி பேர் எப்படி எஃப்ஐஆரில் சேர்க்க முடியுமா? அதனால் எஃப்ஐஆரே போடாமல் 6:30 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டரிங் டைமை 1 மணின்னு போடுறாங்க. அது சம்பவம் நடந்த 10 நிமிஷத்தில் சப் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்ரூவரை மாற்றி சிபிஐ அப்ரூவரை மாற்றிடுச்சு. அவர் சொல்லிட்டார், அதிகாரிங்களாம் என்கிட்ட கொடு கம்ப்ளைண்ட், இதில் கையெழுத்து போட்டு. அதில் இவரோட பேரே இல்லாமல் போடுறாங்க. அழகிரியோட பேர் இல்லாமல் போடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எஃப்ஐஆரில் ஒரு சுமோ வாகனத்தில் வந்து இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னு போடுறாங்க. அந்த அட்டாக்லாம் ஸ்டார்ட் ஆன உடனே ஊரே வீடியோ எடுக்குது இல்லையா, போடுறாங்க. அப்போது அந்த எஃப்ஐஆரில்
TN58E 6066 தான் அந்த வண்டி நம்பரு. வேண்டுமென்றே தவறாக வண்டியை அடையாளப்படுத்தணுன்றதுக்காக TN58Eக்கு பதிலாக ஒய்ன்னு அந்த இது போடுறாங்க. அதில் அந்த வண்டி வந்தது வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. வேண்டுமென்றே அந்த வாகனத்தோட என்ன தவறாக போடுறாங்க. 6:30 மணி வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் ஒரு 3 உசுறு போச்சே. நீலாம் என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸரு நான் கேட்குறேன். இப்படிப்பட்ட அன்பு இன்று எஸ்பியிலிருந்து டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று இன்று ஐஜியாக சிபிசிஐடியின் தலைவராக இன்று சிபிசிஐடியில் அமர்ந்திருக்கு. இந்த சிபிசிஐடி தான் நம்ம வீட்டில் நடந்த தாக்குதலை இப்போது விசாரித்து கொண்டிருக்கு. இப்போ எந்த லட்சத்தில் இந்த விசாரணை நடக்கும்? அதனால்தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது நீங்கள் ரொம்ப விரைவாக அணுகிட்டீங்க, 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த வழக்கை தள்ளுபடி செய்து. இப்போ நம்ம சிபிஐக்கு அப்ரோச் பண்ணும்போது தான் சார் பெயிலபிள்னு போட்டிருந்தது எல்லாத்தையுமே நான் பெயிலபிளாக மாற்றுறாங்க. அது ஒன்று, அது ஆமாம், அது ஒரு காரணம். இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையும் காரணம். இன்னொன்று இந்த சிபிஐக்கு நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான காரணம். சிபிஐக்கு மாற்றணும்னு நம்ம போட்ட உடனே நீ என்ன விசாரிச்ச அப்படின்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்கிறது? அதற்காகத்தான் அவசர அவசரமாக இதை இந்த நான் பெயிலபிள் செக்ஷன். ஏன்னா வீட்டில் பூந்து பொருளை உடச்சிருக்கீங்க, பொருளை உடச்சிங்கன்னா பிபிடி ஆக்ட் போடணும். அது போடாமல் இப்போ எதுக்கு நீ எஃப்ஐஆர் போட்ட? என்ன செக்ஷனில் போட்டிங்க நீங்கள் எஃப்ஐஆர்? அன்பு கீழே போட்ட எஃப்ஐஆர் தானே இது. ஸோ அந்த புது செக்ஷன்லாம் ஆட் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக சிபி அதெல்லாம் அதான் அந்த சட்டவிரோதமாக கூடுதல், வீடு உடைத்தல், கலவரத்தில் ஈடுபடுதல், இதெல்லாம் பின்னாடி சேர்க்குறாங்க. அதான் சொல்கிறேன், இதை கலவரம் பண்ணவன் போய் செல்வ பிறந்தை கூட போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கான். என்னன்னா இது எல்லாவற்றையும் ஆப்ரேட் செய்வது சேகர் பாபு. இல்லை சார், ஆக்சுவலாக சேகர் பாபுக்கு என்ன அதில் லாபம் சார்? இப்போ நீங்கள் செல்வ பெருந்தகை அவளை பற்றி தான் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சீங்க. அதில் வந்து அவர் தான் ஊழல் செஞ்சார். அந்த நவீன கழிவை அகற்றும் இயந்திரத்துக்கு வந்து அந்த ஊழலில் முழுமையாக ஈடுபடுறது செல்வ பெருந்தகை. இதுக்கும் சேகர் பாபுக்கும் என்ன சம்பந்தம்? சேகர் பாபு எங்கேருந்து வந்தார்? இல்லை ரொம்ப அழகாக சொன்னீங்க. சேகர் பாபு மற்றும் செல்வ பெருந்தகை ஆகிய இருவரையும் இணைக்கும் புள்ளி ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை. ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதர் இருந்த வரை சென்னையில் அவரை மீறி யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது. அதான் உண்மை. வட சென்னை, தமிழ்நாடு முழுக்க எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் அணுகுவாங்க. அதுபோக சேகர் பாபு அவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையிலும் பகை உண்டு. அவரது மகள் திருமண விவகாரம், அவங்க மகள் நிறைய இதில் நேர்காணல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வெளிமாநிலத்துக்கு சென்று விட்டார்கள். அப்போதும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த, உளவுத்துறையை சேர்ந்த மற்ற பல்வேறு ஸ்டேஷன்களில் பணிபுரிந்த அதிகாரிகள் தான் கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாடு, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பெண் பிடிவாதமான அவன் கூட தான் வாடுவேன், அவனை தான் பிடிச்சிருக்கு என்று சொல்லும்போது அந்த திருமணத்தை நடத்தி வைத்தது ஆம்ஸ்ட்ராங். இதில் அவருக்கு பகை இருக்குது. அது போக இந்த கொளத்தூர் தண்டராஜெல்லாம் அந்த போன்ற ரவுடிகளை எல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது சேகர்பாபு தானே. இன்னொன்று, இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற அந்த பெரிய தலை அகன்ற பிறகு மொத்த கட்டுப்பாடு இவங்க 2 பேர்கிட்ட வந்துருச்சா? ஒரு ஃபேஸ் இல்லாமல் போய் இந்த புள்ளியில் தான் இணைகிறாங்க. சேகர்பாபுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் பகை இல்லை. அப்புறம் தொழில் பங்குதாரர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லும்போது இவர்கள் இருவரும் இணைய மாட்டார்களா? அந்த இல்லைன்னா கொளத்தூர் தண்டராஜ் எதுக்கு ஃபோனில் சொல்கிறாரு சேகர்பாபு பேரை? நான் மிஸ் பார்த்தேன்னா மரியாதை கொடுத்தாலும் கடைசியில் ஒரு வார்த்தை எப்படி நான் எதிர்பார்க்கல. இவர்களாம் இப்படித்தான் இணைகிறார்கள். இன்னொன்று, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லலை, இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். செல்வ பெருந்தகை தனது தொகுதியை மாற்ற இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து மாற்ற இருக்கிறார். அங்கே நின்றால் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூரில் சொத்து சேர்ப்பதை தவிர அவர் தொகுதிக்காக எந்த வேலையும் செய்யவில்லை என்பதால் மற்றொரு ரிசர்வ் தொகுதி தானே அவருக்கு ஒதுக்குவார்கள். அவர் இந்த ரிசர்வ் தொகுதியாக அவர் தேர்ந்தெடுக்க இருப்பது ஒன்று திருவிக நகர், அல்லது திருவிக நகரை விட அவர் மிகவும் விரும்புவது எழும்பூர் தொகுதி. இந்த எழும்பூர் அல்லது திருவிக நகர் தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டும் அல்லது ஒதுக்கினால் நல்லது என்பதில் சேகர்பாபு அவர்களுக்கு மிகவும் விருப்பம். என்ன காரணமாக இருக்க சொல்லுங்க? பரந்தாமன் சீட்டு கிடைக்காதுல்ல, திமுக கூட்டணி கொடுத்துட்டேன்ப்பா, உனக்கு இல்லைப்பா, போச்சா? திருவிக நகர் கொடுத்தா ஆர்டி சேகருக்கு போச்சா? 2 பேரை காலி பண்ணியாச்சா? தனக்கு போட்டியாக திமுக சென்னை மாவட்டத்தில், வடசென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் காலி பண்ணியாச்சா? பல்வேறு வகையில் இவர்கள் தொழில் பங்குதாரர்கள்.
அந்த புள்ளியில் தான் இணைகிறார்கள். கூப்பிட்டு சொல்லும்போது என்ன ஏற்கனவே இப்போது இங்கே இந்த எழும்பூருக்கு என்னை கைது செய்து மே மாதம் அழைத்து வந்த போது இந்த மகளிர் எல்லாம் பெண்களுக்கு இப்படி பேசுகிறாங்க, தொடப்பத்தூர் கூப்பிட்டு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு எக்மோர் கோர்ட்டு பக்கத்துலேயே காரை போட்டு உட்காந்துருந்தார் சேகர்பாபு. இதெல்லாம் என்ன மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சொன்னாங்களா ஒரு சங்கரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தொடப்பத்தை எடுத்துகிட்டு பெண்களை போக சொல்லுங்கன்னு? இந்த அருண், செல்வ பெருந்தகை, சேகர்பாபுலாம் எந்த புள்ளியில் இணைகிறாங்கன்றது தெரியுதா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டால் அருணே ஜெயிலுக்கு போவார். திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்துச்சு இல்லை, இதெல்லாம் நடக்காதுன்னு ரொம்ப ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு அவர் இப்படி ஜெயிலுக்கு போகிறலாம் நினைக்காதீர்கள். குஜராத்தில் சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் போலி என்கவுண்டர் வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தி டிஜி வன்சாரா, பாண்டியன் இன்னும் 2-3 அதிகாரிகள் 4 ஆண்டுகள் ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்தார்கள். இப்போ ஆந்திராவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம். இது மாதிரி பொய் வழக்கு போட்டு இதுவும் போட்டு இது 2 நாளில் அதான் நான் உங்களுக்கு ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சுட்டீங்கல்ல. நீங்கள் அவர் திருவேங்கடம் என்கவுண்டர் கேஸ் மட்டும் சிபிஐக்கு போச்சுன்னா அருண், டாக்டர் விஜயகுமார் ஐபிஎஸ் அத்தனை பேரும் சிறைக்கு போவாங்க. அவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது அதில். கஸ்டடியில் காலையிலே எடுக்கிறாங்களாம், துப்பாக்கியை பதுக்கி வச்சுருக்கேன்னு திருவேங்கடம் சொல்கிறாராம், கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அங்கே போன உடனே ஒரு இதில் இருந்து அவர் சுடுறாராம், சுட்டவுடனே இவங்க பதிலுக்கு திருப்பி சுடுறாங்களாம். சுடும்போது பார்த்தா திருவேங்கடம் செத்து போயிட்டான். திருவேங்கடத்தை ஏன் சார் அவங்க கொலை பண்ணணும்? திருவேங்கடம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய பங்கு வகித்தார்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. திருவேங்கடத்துக்கு இதில் முக்கிய ரோலை யார் ப்ளே பண்ணால் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற விஷயம் திருவேங்கடத்துக்கு தான் தெரியும். இது நான் சிறையில் தெரிந்து கொண்ட விவகாரம். அவங்க திருமதி ஆம்ஸ்ட்ராங், அவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி வந்து ஒரு 2 நாள் ப்ரெஸ்ஸில் பேசிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஆனந்தன் அவர் அந்த பிஎஸ்பி கட்சியின் இப்போது தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவர்கள் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்ட உடனே இந்த கொலையில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். அது நடக்கவே இல்லை. சிபிஐ விசாரணைக்கு அண்ணனோட கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேணுன்றதுக்காகத்தான் எனக்கு இந்த தலைவர் பதவியை நீங்கள் கொடுக்கணும், நான் அப்போ தான் வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டு ஆனந்தன் அவர்கள் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் ஆனந்தன் இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா? எடுக்கலன்னு அவங்களோட குற்றச்சாட்டே சொல்லிட்டாங்களா? ஏன் எடுக்கல? இதே ஆனந்தன் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது சரின்னு பேட்டி கொடுத்துருக்காரு, ஞாபகம் இருக்கா? நான் பார்த்தேன். கொடுத்தாரா? ஏன் கொடுத்தாரு? நீங்கள் அவர் வந்து செல்வ பிறந்தகை அவர் சொல்கிறத கேட்குற ஒரு ஆளாக மாறிட்டார். யாரு? ஆனந்தன். அவரை தலைவராக கொண்டு வந்ததே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான். உங்களுக்கு விவரம் தெரியல. திருமதி பொற்கொடி வந்து கிட்ட வந்து அவங்க சொன்னாங்கல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் நான் இதற்கு சம்மதித்தேன், ஆனால் எதுவுமே பார்க்கலன்றது எனக்கு இப்போது தான் தெரிகிறது என்று பொற்கொடி சொல்கிறார். ஆனந்தனுக்கு சரி பண்ணிட்டாங்க. ஏங்க ஒரு கொலையை சரியாக விசாரிக்காம அவர் வழக்கறிஞர் தானே? ஏங்க ஒரு கொலையை சரி பண்ணாம ஒரு சரியாக விசாரிக்காமல் எப்படிங்க கஸ்டடியில் இருக்க அக்யூஸ்ட் எதுக்குங்க சுட்டுக் கொள்ளணும்னு சொல்ல வேண்டிய ஒரு நபர் என்கவுண்டர் பண்ணது கரெக்ட் என்று ஏன் சொல்கிறார்? அப்போது நீங்கள் அவங்க திருமதி பொற்கொடி கிட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதி கிடைக்கணும், சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு மாயாவதியே சொல்லிட்டாங்க. இங்கே பிஎஸ்பி கட்சி தானே, மாயாவதி சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்கல்ல, அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க, அரசு செய்யலை. அப்போ கோர்ட்டை அப்ரோச் பண்ணுமா இல்லையா? அதாவது திரு ஆனந்தன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, இங்கே இவ்வளோ என்கவுண்டர் நடக்குது அப்படி, அதுவும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ரிலேட்டடான என்கவுண்டர்கள் தானே நடக்குது அப்படி கேட்கும்போது, உத்தரப்பிரதேசத்தெல்லாம் போய் பாருங்கள், அங்கே நடக்கிற என்கவுண்டருக்கு இங்கே நடக்கிறதுலாம் ஒரு என்கவுண்டரே இல்லை அந்த எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போதுன்ற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருந்தார். அப்போ இவர் என்ன வழக்கறிஞர்? இவர் உண்மையான ஆம்ஸ்ட்ராங் விசுவாசி. அவர் ஆம்ஸ்ட்ராங் இந்த என்கவுண்டர்களை ஏற்றுக்கொள்வாரா? அப்போது இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி வலை பின்னப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிகிறதா? அதான் சார், இப்போ திரு ஆனந்தன் அவர்களுடைய மருமகன் அப்படின்ற ஒருத்தர் பேசுகிறார் இல்லையா, அதுலேயே அவர் சொல்கிறாரு, என்னை முன்னாடியே கொலை பண்ணணும்னு நினச்சாங்க, பட் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் தடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விவரங்களை சொல்கிறாரு. அது வந்து பாலிமரில் அந்த நியூஸ் போட்டுட்டு உடனே எடுத்துட்டாங்க. அந்த விவகாரத்தை பார்த்தீங்களா நீங்கள்? மிச்சம் அதுக்கப்புறம் தான் மற்ற சேனல்களில் பிக்கப் பண்ணாங்க. ஸோ அந்த பாலிமர்லேருந்து நீக்கினதுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தாதாவாக சேகர்பாபு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பையன் பேசின வீடியோ பார்த்தீங்கல்ல நீங்கள், ஆம்ஸ்ட்ராங் தான் என்னை காப்பாற்றி வச்சிருந்தான்னு, இப்படி பல பேருக்கு தொல்லையாக இருந்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். இல்லை, இப்படி பல பேருக்கு அது என்ன அது என்ன சொல்லுவாங்க, பாதுகாவலராக, காட்ஃபாதராக, இப்படி பல பேருக்கு வந்து ரொம்ப பாதுகாவலராக இருந்திருக்காரு. திரு ரஞ்சித் அவர்கள் கூட சொல்றாரு, என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சிருந்தாருன்னு தான் அவருடைய மரணத்துக்கு வந்து சொன்னார். விசாரிக்கவே கூடாது. இன்னும் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் ஜாமீனில் வரல. நான் என்னென்னா என்னை தூக்கிட்டு போய் புழல் 1 வச்சாங்க.
தப்பாக வச்சிட்டாங்க. நான் இங்கே தான் இருக்காங்களா, ரைட்டு என்று சொன்னேன். நீங்கள் அதை விசாரிச்சிங்கன்னா இவர் செல்வ பெருந்தகையோட அந்த ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸு எந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு ஸ்கிராப் எடுத்துகிட்டு இருக்கு, இந்த விவரங்களை எல்லாம் விசாரித்தாலே பல உண்மைகள் வெளியில் வரும். கரெக்டாக விசாரிச்சா கண்டுபிடிச்சலாம். அது ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம் இல்லை. சிபிஐ இது போச்சுன்னா எல்லா மேட்டரும் வெளியில் வந்துடும். சரி, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார் என்னன்னா, இப்போ நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததே பல என்கவுண்டர்கள் நடந்தது. அதுவும் சென்னையில் நடக்காது, சென்னையை சுற்றி புறநகரில் நடக்கும். ஆமாம். அதுவும் எங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி அந்த தொழிற்சாலைகள்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நடக்கும். ஸோ அந்த என்கவுண்டர்களோட கடைசி கொலை தான் வந்து ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நாசரேத் பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது, குந்தமல்லி பக்கத்தில். குந்தமல்லி பக்கத்தில். அங்கேயும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் லைக் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டை சுற்றி மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்குது, அதோட ஸ்கிராப்பு, அதுக்கு மேன் பவர் சப்ளை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய மாஃபியா தான் இதை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு மாஃபியா கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இதில் வந்து சில பேர் வந்து தலையிடுவாங்க, சில ரவுடிஸ் வச்சு தலையிடுவாங்க. இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள்லாம் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எண்ணூர்லேருந்து அங்கே துறைமுகம் இருக்குல்ல, அங்கேருந்து நாசேத்பட்டு வரைக்கும் ஒரு ரோடு இருக்குது, அது ஹைவே. ஸோ அந்த ஏரியாவை யார் கண்ட்ரோல் பண்ணால் புரட்சி பாதம் கட்சியை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செல்வ பெருந்தகை மற்றும் அவருடைய ஆட்கள், அதே போல் ஆம்ஸ்டாங் அவர்கள், அப்புறம் புரட்சி பாதம் கட்சியை சேர்ந்தவர்கள், அவங்க ஏரியா பிரிச்சுட்டாங்க. அதோட நீ பார்த்துக்கோ, இதோட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த நாசேத்பேட்டையிலேருந்து எண்ணூருக்கு அடுத்த 10 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கார். தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு காரணமே வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் தான். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சாதாரணமாலாம் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்கள ஆம்ஸ்டாங் அவரோட. ஸோ அவரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துருக்காங்க, சேர்ந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த முயற்சியும் வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். அவர் கூட நான் ஏன் சேர்ந்து வேலை செய்யணும், அவர் ஏற்றுக்கவே இல்லை, ஒத்துக்க மாட்டார். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படியாவது நம்ம கைப்பற்றணும், அந்த ஹைவேவை நம்ம கைப்பற்றணும். ஏன்னா ஆம்ஸ்டாங் இப்போ புரட்சி பாதம் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் 2 கட்சி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மூர்த்தி அவர்களை வந்து அந்த அளவுக்கு வலுவா இல்லையே, ஜெகன்மூர்த்தி அவர்கள் அவளுக்கு இவர் இல்லை. இப்போ ஆம்ஸ்டாங் புரட்சி பாரம், பகுஜன் சமாஜ் புரட்சி பாரம் 2 கட்சி எடுத்துக்கிட்டோன்னா, புரட்சி பாரம் வந்து முன்னாடி கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அது பூந்தமல்லி, அவர் செங்கல்பட்டு சமயத்தில் அந்த பகுதிகள். ஆனால் ஆம்ஸ்டாங் அவரோட கட்சி வந்து வட சென்னையில் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவர் யாருமே பெருசாக வந்து லைக் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருது, இல்லை ஒரு பெரிய லேண்ட் டீலிங் வருதுன்னா ஆம்ஸ்டாங் அவர்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும். எல்லா அடியிலுமே இவர் தொல்லையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த அப்போ இந்த கான்ஸ்பிரசியை விசாரிக்கணுமா வேணாமா? வெறுமனே ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிவாங்கிறதுக்காக ஆம்ஸ்டாங் கொண்டுட்டாங்கன்னா இது என்ன அவ்வளவு எளிமையான விஷயமா? இது பெரும்பாலும் எளியவர்கள் பக்கம் தான் சார் அவர் நின்றுருக்காரு. இல்லைன்னா சாவுக்கு ஏன் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு? இவங்க சித்தரிக்கிறார்களே திமுகவினர், அப்போது நான் உள்ள இருந்தேன், நான் சித்தரிச்சாங்களே, அவர் ரவுடி சித்தரிச்சாங்களே, ரவுடிக்கு எவ்வளோ பேர் கூட்டம் வந்தாங்க? அப்போ அந்த வழக்கை விசாரிக்கணுமா வேணாமா? இவங்க திருமதி பொற்கோடி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, 2 சேனல்லையும் 3 சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்க பேசலை? சேகர் பாபுவால் மிரட்டப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் ஏன் யாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல? அவங்க கட்சி விட்டு நீக்கிறார்ல. அவர் மற்றும் ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் எல்லாம் கட்சியை விட்டு நீக்கிறாரா? அது நீக்கிறது தப்புன்னு சொன்னாங்களா? என் காலில் வந்து விழுந்தது, அண்ணனோட கொலைகேஸை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவியை வாங்கினாரு, ஆனால் அவர் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் ஏன் எங்கேயும் பேசலை? ஸோ இந்த வழக்கில் விசாரணையை நடைபெறக்கூடாது என்பதற்காக எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்ல தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த கான்ஸ்பிரசி வெளியில் வந்துச்சுன்னா எல்லாரும் மாட்டிக்குவாங்க. இதோட நீட்சி தான் நமது வீட்டில் நடந்த தாக்குதல் என்றும் எனக்கு காவல்துறை அதிகாரிகள் எனக்கு சொல்கிறார்கள். மற்ற இஷ்யூலாம் ஓகே. செல்ல பிறந்தே நீங்கள் கேட்டீங்க, செல்ல பிறந்து ஏங்க சேகர்பாபு ஏங்க ஜாயின் பண்ணுன்ட்டு. ஆம்ஸ்டாங் நான் செப்டம்பர் மாதம் சிறையிலிருந்து வெளியே வருகிறேன், நான் வர்றேன். அதுக்கு பிறகு வந்து இந்த ஆம்ஸ்டாங் நடந்த வேகமாக காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எங்கேயாவது பேசு பொருள் ஆனதா? யாராவது பேசுனாங்களா? இல்லை. எங்கேயாவது டாக் வந்துச்சா? திருமதி பொற்கோடி உட்பட எடுத்துக்கங்க, யாராவது பேசுனாங்களா? நான் வந்தது முதல் இதை மீண்டும் பேசி கொண்டிருக்கிறேன்னா, இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குன்றத யார் பேசுனா சொல்லுங்க. அப்போ இது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்துது? இந்த வழக்கை முடிச்சிட்டோன்னு நினைச்சாங்களா?
30 பேரை சார்ஜ் ஷீட் போட்டான், ஒருத்தன் சம்பவ செந்தில் அப்ஸ்காண்டிங்க காமிச்சிட்டோம், மீதி பேர் சார்ஜ் ஷீட் போட்டான், இருக்கிறவங்க அத்தனை பேர் மேலேயும் குண்டாஸ் போட்டான். இந்த ஜென்மத்தில் இங்கே வெளில வர முடியாது. ஜெயிலுக்குள்ளேயே வச்சு வேக வேகமாக கன்விக்ஷன் வாங்கி முடிச்சு அத்தனை பேருக்கு லைஃப் வாங்கி கொடுத்துட்டோன்னா இது உண்மை எப்படி வெளியில் வரும்? இப்போ நான் வந்த உடனே இதை பேசு பொருள் ஆக்குறேன்னா, நான் பேசிய பிறகு தானே திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி அவர்களும் பேச தொடங்குறாங்களா? அதுக்கப்புறம் மேலும் சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்களா, ஆமாங்க அதில் சரியான விசாரணை நடத்தப்படலைன்னு. மற்றவர்கள்லாம் வந்து அவங்க அந்த சமயத்தில் செல்வ பிறந்தையோட பெயரை குறிப்பிட்டு ஏதோ புகார் ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்தன் வாய் திறக்கல. இல்லை, அந்த சமயத்தில் வந்து கொலை நடந்து கொஞ்ச நாளுக்கு பிறகே வந்து ஸ்ட்ராங்காக வந்து சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இந்த கொலைக்கும் செல்வ பிறந்தங்க சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் வந்துச்சு, அதோட அது ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுச்சு. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க எல்லாரும் இல்லையா? நான் இதை மீண்டும் பேசு பொருளாக்குறேன்னா அதன் காரணமாகத்தான் நமது வீட்டில் இந்த தாக்குதல். இதை 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ நான் வந்து இப்போது வட சென்னையிலையோ திருவிக நகர்லையோ நாம் குடியிருந்தால் மலத்தை வீசியிருக்க மாட்டார்கள். புரியுதா? மொத்தமாக முடிச்சு விடலாம். ஆம்ஸ்ட்ராங் பண்ணும்போது நம்மளை பண்ண முடியுதா? ஸோ இதை பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், பயந்துருவாங்க என்பது தான் இதன் பின்னணி. ஸோ இப்போ சேகர் பாபு ஒரு இவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு அதில் ஒரு யாரோ அதில் முக்கிய குற்றவாளிகளை விட்டு யாரோ சில குற்றவாளிகளை எல்லாம் வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கின் விசாரணை தொடங்கக்கூடிய அளவுக்கு இவர்களால் செய்ய முடியும் போது ஒரு வீட்டில் போய் சாக்கடையும் மலத்தையும் கொட்டினவங்களை வந்து காப்பாற்றுறதுன்னு அவ்வளோ பெரிய கம்பசூத்திரமா? அவ்வளோ கஷ்டமா அது? அதற்கு தான் இந்த சிபிசிஐடி விசாரணை. இதை மக்கள் நாட்டில் காவல்துறை எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு தேசிய அளவில் நம்ம வீட்டில் நடந்த அந்த தாக்குதல் செய்தியாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டப்பேரவையில் பேசப்பட்டது 15 நிமிடம் பேசினார் திரு பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல இல்லையோ? போராட்டம் மன்றத்தில் கலத்திட்டு இருக்காங்க. இதில் இந்த வாணிஷி விஜயகுமார் மட்டும் முன்ஜாமீன் கோரியிருக்கார், வேறு ஒருவரும் கோரவில்லை. ஸோ இந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் முழுமையாக இதில் என்ன நடந்தது என்ற அந்த விவரங்கள் வந்து வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த வழக்கில் நான் நீதிமன்றத்தை இப்போ யார் இந்த வழக்குக்காக சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தை யாரும் அணுகுவார்களான்னு தெரியல. அவங்க திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை மிரட்டப்பட்டுள்ளார் என்பது என்று எனக்கு உறுதியான தகவல். அதுவும் குறிப்பாக திரு சேகர்பாபு அவர்கள் ஆட்களை அனுப்பி மிரட்டல்னா கொன்றுவேன் உன்ன என்று அப்படி மிரட்டுவதல்ல. உங்கள் பணத்தையும் நீ எடுக்க முடியாது, லேண்டு திரும்பி வராது. இதோடு இந்த விஷயத்தை எங்கேயும் பேசக்கூடாது. அமைதியாக இருந்தீங்கன்னா பணத்தை வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கணும், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கட்சி கையில் எடுத்துட்டாங்க, ஆனந்தனை கையில் எடுத்துட்டாங்க. பிஎஸ்பி இனிமேல் இதை பற்றி வாய் திறக்காது. திருமதி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்களேங்க சார், அவங்களுடைய சொந்தக்காரர்கள் அவங்களும் வந்து அந்த பிஎஸ்பி கட்சியிலே தான் இருக்காங்க. ஸோ உறவுகளும் பிரிஞ்சுட்டதா தான் சொல்கிறாங்க. இந்த சிக்கல் இருக்குது. அந்த அம்மா எப்படியாவது கணவர் கொலைக்கு நீதி தேடணும். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், எங்களுக்கு இதுதான் மெயின். அண்ணன் கொலைக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதான் எங்களுக்கு மெயின். அதை சொல்லி தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களால மேல் நடவடிக்கைகள் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும்போது, மிரட்டல்கள் இருக்கும்போது அவங்களால அடுத்த கட்ட என்ன பண்ண முடியும்? இதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு உயர் நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு வழியே கிடையாது. அதற்கு முழுமையான தரவுகளை எடுத்து கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ரியல் அக்யூஸ்ட் கிடையாது, இதை ரீஓப்பன் பண்ணணும் என்று கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். இது திருமதி பொற்கொடி அவர்களால் இதை எப்படி செய்ய முடியும்? இதை செய்கிறேன் என்று தானே வழக்கறிஞர் என்ற முறையில் திரு ஆனந்தன் அவர்கள் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்களும் சரி ஏதோ கூட இருக்காரு நம்பி நீங்களே தலைவராக இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, முடிச்சிட்டாங்களே. இன்றைக்கி ஒரு திரு ஆனந்தன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை இந்த செல்வ பிறந்தகை ரோல் இருக்குன்னு அப்போ பேசினார்ல, இப்போ ஏன் பேசுறதில்ல? ஸோ இந்த வழக்கில் அடுத்து குறைந்தபட்சம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலாவது இதில் நிச்சயமாக ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா இதில் ரியல் குற்றவாளிகள், இதில் இங்கே இருக்கவங்கெல்லாம் டூல்ஸு, அம்புகள். சிறையில் இப்போது இருப்பவர்கள் அம்புகள். இவர்களை ஏவி விட்டவர்கள் வெளியே அதிகாரத்திலும் பதவியிலும் இருக்கிறார்கள். இதற்கு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும்.